கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 116 அதிகாரம் 5 கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனம் உருக்கமானவர். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்கியிருக்கிறார். பூமி அனைத்தையும் அவர் உருவாக்கி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை கிருபையாக இருக்கிறார். கிருபை என்பது ஒரு அன்பு, அளவிடப்படாத அன்பு. கிருபை, ஆண்டவருடைய கிருபை அளவிட முடியாத கிருபை. அவர் நம்மை நீதிமான ஆக்குவதற்காக, நம்மை உத்தமனாய் மாற்றுவதற்காக அவர் பரலோகத்திலிருந்து மனித குமாரனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்தார். மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றும் நமக்காக அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எவ்வளோ பெரிய கிருபை! தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அதான் ஆண்டவருடைய கிருபை. அவருடைய நீதி, ஆண்டவருடைய நீதி. ஒரு பெண் உபச்சாரத்தினால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது, அங்கு உள்ளவர்கள் எல்லாரும் மோசையின் கட்டளையின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இந்த ஸ்திரீயின் மேல் எரிய கடவான் என்று சொல்லி யோவான் 8 அதிகாரம் 11 வரையில் அதை போதிக்கிறது. அதில் 8 அதிகாரம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலிலே இவள் கல்லை எரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தரையிலே குனிந்து எழுதுகிறார். அப்பொழுது அங்கு பாவம் செய்கிறார் ஒருவரும் இல்லை, எல்லாரும் அந்த ஸ்திரியை விட்டு போய்விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 8 அதிகாரம் 11 சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்புகிறார். அப்படிப்பட்ட நீதி உள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மிடத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம் மனம் திரும்புதலை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதி செய்கிறவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ளவர். மத்தேயு 15 அதிகாரம் 30 அநேக ஜனக்கூட்டங்கள் அவரிடத்தில் வந்து சப்பானியர்களையும் குருடர்களையும் மற்றும் ஊனமுற்றோர்களையும் அழைத்து வந்து அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் அவங்களை அமர பண்ணும்போது அவங்களை அவர் சுஸ்தமாக்குகிறார், குணமாக்குகிறார். அப்படிப்பட்ட மன உருக்கமுள்ளவர். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் சுஸ்தமாக்கி சுகமாக்கி அதை ஆரோக்கியம் வரப்பண்ணி நம்மளை புது மனிதனாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நாமளும் இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவர் கிருபைக்கு நேராய் நாம் திரும்புவோம். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு நீதிக்கு நேராய் நாம் திரும்புவோம். அவர் நம்முடைய காணப்படுகிற குறைகள் எல்லாவற்றையும் மனதுருகி அவர் நமக்கு குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருந்தால் அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் நம்ம வந்து நிற்கும் பொழுது அவர் நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.